இல்ல அவங்க என்ன திட்டங்கள் முதல்ல எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன கொள்கையில் இருக்காங்கன்னு பார்ப்போம். மாற்றங்கள்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட ஏமாத்தி ஒரு ஓட்டை வாங்கி ஒரு வெற்று கவர்ச்சியில இந்த மக்கள்கிட்ட ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை அந்த மாற்றம்னா என்ன? கல்வியில மாற்றமா? கல்வியில தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம். மருத்துவத்தில் மாற்றமா? மருத்துவத்திலேயே இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். தொழில்துறையில மாற்றமா? தொழில்துறையிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கு. இது எல்லாம் உருவாக்குனது எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை முதல் மாநிலமா உயர்த்தியிருக்காங்க. இப்ப மாற்றம்னா எதுல மாற்றம்? கல்வியில மாற்றமா? மருத்துவத்துல மாற்றமா? தொழில்துறையில மாற்றமா? வேற என்ன நிர்வாகத்துல மாற்றமா? என்ன மாற்றம்? இப்ப நீங்க மகளிர் பாதுகாப்புக்கு ஒரு படை அமைக்கிறோம்னு சொன்னீங்க. 2 தடவை 3 முறை தள்ளி போட்டிருக்கிறீங்க. இப்ப தொடர்ந்து நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சூலூர்ல கூட நடந்த சம்பவங்களை நீங்க கண் கூட நேரில் போய் பாத்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அரசு என்னென்னலாம் நடவடிக்கை இதெல்லாம் 6 மாசம் பொறுத்து இருக்கணுமான்னு கேட்கிறேன் நான். இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் செய்ய வேண்டியது 6 மாசம் பொறுத்து இருக்கணுமான்னு கேட்கிறேன் நான். இப்ப தொடர்ந்து எங்களுடைய கழக தலைவருடைய ஆட்சியில எந்த இடங்கள்லயும் ஒரு மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக, மின்தடை இல்லாத ஒரு மாநிலமாக சிறப்பான ஒரு நிர்வாகத்தை கொடுத்தாங்க. இப்ப நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க, பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடக்குது. மின்சார தடையினால, மின்வெட்டுனால போராட்டங்கள் நடக்குது. அப்ப அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன பண்ணணும்? ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தணும். அரசு அதிகாரிகளை வச்சு, மின்துறையினுடைய அதிகாரிகளை வச்சு ஒரு ஆய்வு கூட்டங்கள் நடத்தணும். நீங்க சொல்லக்கூடிய அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் புதுசா மின்னகத்தை 2021 எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து தொடங்கி வச்சுட்டாங்க. அதை புதுசா அறிவிக்கிற மாதிரி அந்த நம்பரை வெளியில சொல்றாங்க. இப்பதான் ஏதோ தொடங்குற மாதிரி சொல்றாங்க. ஆக துறை பொறுப்பேற்றவங்க அவங்க அந்த துறையை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசு அதிகாரிகளை வச்சு, அந்த துறையினுடைய அதிகாரிகளை வச்சு ஆய்வு கூட்டங்களை நடத்தி அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அதை விட்டுட்டு நாங்க பொறுப்பெடுக்கும் போதே மின்சாரத்துறை 1.5 லட்சம் கோடி கடன். நான் சட்டசபையிலே சொன்னேன், ஒரு வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறேன். 5 வருஷம் வட்டி எவ்வளவு ஆச்சு? 5 வருஷத்துக்கு 15,000 கோடி வச்சீங்கன்னா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டியே ஆச்சு. இப்ப 2 லட்சம் கோடி கடங்கிறாரு. 1.5 லட்சம் கோடி நாங்க வரும்போதே கடன் இருந்துச்சு. 1,55,000 கோடி அப்பயே கடன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வட்டியை கணக்கு போடுங்க. இந்த மாதிரி வெறும் வசனங்கள் பேசுறதை விட்டுட்டு, வெறும் கருத்துக்களை பேசுறதை விட்டுட்டு துறையும் அரசையும் நல்ல முறையில் எடுத்துட்டு போகணும். அதை எடுப்பதற்கு அவங்க அந்த முயற்சி எடுக்கல. அதாவது சார், எந்தெந்த மாநிலங்கள்ல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது, அந்த போதைப் பொருட்கள் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக இந்தியாவுக்குள்ள வருது, அது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது, எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, பல முறை சட்டமன்றத்தில் எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து அதற்கான பதிலை கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த அரசு என்ன பண்ணணும்? பொறுப்பேற்று இப்ப நாளையோட ஒரு மாச கால ரிசல்ட் ஆக போகுது. இப்ப அவங்க அதுக்கான முயற்சி என்ன எடுத்திருக்காங்க சொல்லுங்க. நீங்க அவங்க என்னுடைய முயற்சி என்ன நடந்திருக்கு, எந்த இடங்களில் அவங்களுடைய முயற்சி இதுக்காக எடுத்திருக்காங்க, அதை நீங்க அவங்கள்ட்ட திருப்பி அந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும். எந்த இடங்களில் நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க, எவ்வளவு கட்டுப்படுத்தி இருக்கிறீங்க, உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. அதுதான் திருச்சியில பேசும்போது சொல்றேன், ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நாள்ல நான் கூட ரொம்ப தெளிவா ஒண்ணு கேட்கிறேன். அதாவது எவ்வளவெல்லாம் ஒரு மட்ட ரகமா, கீழ்த்தரமா, மிக மோசமா பேச முடியுமோ அப்படி எல்லாம் பேசுறாங்க. கரூருக்கு பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளவு மோசமா அந்த நிகழ்ச்சியில பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அப்ப பல விளக்கங்களும் சொன்னோம், சட்டமன்றத்திலையும் சொன்ன விளக்கங்கள். அதையெல்லாம் இப்ப ஏத்துக்காதவங்க, சில பேர் புரிஞ்சு கொள்ளாதவங்க இப்ப இந்த ஒரு மாசத்துல நடக்கிறத கண்கூட சோசியல் மீடியால போறது, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில், அதுல பணிபுரியக்கூடியவங்க சொல்லக்கூடிய பதில், டாஸ்மாக் நிர்வாகத்தில் நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்ப என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பாக்கலாம். என்ன கட்டுப்படுத்திட்டாங்க? நாங்க சொன்ன இவ்வளவு பேருக்கு மேல நடவடிக்கை எடுத்தோம், இவ்வளவு பேருக்கு மேல ஃபைன் போட்டிருக்கிறோம், இந்த ஃபைன்லாம் நாங்க கலெக்ட் பண்ணிருக்கிறோம், இதெல்லாம் சொன்ன நாங்க. அப்பெல்லாம் வெறும் வாக்குகளை வாங்க வேண்டும், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அவதூறான கருத்துக்கள், தவறான கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க. மேடையில ஏறி, வண்டி மேல ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்ப என்ன நின்று போச்சான்னு கேக்குறேன். நின்று போச்சான்னு கேட்கிறார். அதுக்கு விளக்கம் தான் கொடுக்கிறார் அந்த துறையினுடைய அமைச்சர். அந்த துறையின் அமைச்சர் விளக்கம் தானே கொடுக்கிறாரு. அப்ப நாங்க சொல்லும் போது ஒரு கருத்தும், அவங்க சொல்லும் போது ஒரு கருத்தான்னு கேட்கிறேன் நான். அதுதான் பல பேர் சோசியல் மீடியால கேட்கறாங்க. அப்ப நீங்க பாட்டு பாடுனீங்களே, இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கறாங்க. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக எதை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து யோசிச்சு வாக்குறுதி கொடுத்திருக்கணும். அப்படி யோசிக்காம வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. நிறைவேற்றும் போது கூட அதை முழுமையா நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கணும். அதையும் முழுமையா நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்காத ஒரு அரசாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஆட்சி இது. இந்த அரசு, தாவேக அரசு ரீல்ஸ் ஆட்சி. இன்னமும் அந்த ரீல்ஸ் மோகத்துல தான் அமைச்சர்கள் இருக்காங்க, அரசும் இருக்கு. உண்மையான மக்களுக்கான ரியல் ஆட்சியா இது வரைக்கும் அவங்க அந்த பணிகளை தொடங்கல, இனியும் தொடங்குவாங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இல்ல. கொஞ்ச நாள் போடு சார், பாப்போம் எவ்வளவு முதலீடுகளை இருக்கிறாங்க, அந்த ரீல்ஸ் மூலியமா எவ்வளவு முதலீடுகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் வருது, எத்தனாயிரம் கோடி தமிழ்நாட்டில் கொண்டு முதலீடு செய்யறாங்கிறத அந்த ரீல்ஸ் மூலியமா எவ்வளவு வந்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.